ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் அதிகமாக என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டிங்க. அந்த ஸ்டாக்கை பற்றி தான் உங்ககிட்ட இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஹை டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ்லாம் இருந்தால் சொல்லியிருந்தீங்க. அதில் வந்து ஒரு 3 பெஸ்ட்டான டாப் பெஸ்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ட்ரேடர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹை டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நான் சொல்ல போகிற ஸ்டாக்ஸு ஆல்மோஸ்ட் இங்கே வந்து மைக்ரோ கேப் ஸ்டாக் தான் இங்கே சொல்ல போகிறேன். அதனால் அந்த ஸ்டாக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை டிவிடெண்ட் பேயிங்குமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சிச்சின்னா, மீன்ஸ் ஸ்டாக் வந்து ஒரு ரேலி தருச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே இங்கே பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ், அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒரு வேளை மீன்ஸ் உங்கள் இடத்துல நான் இருந்தேன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே என்னுடைய டிவிடெண்ட் பேயிங்காக நான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவேன். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்களுமே ரேடாரில் வைக்கலாம். அண்ட் ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் செம்மையான பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் கேசால்வ் இந்தியா. அண்ட் ட்ரேடர்ஸ், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக்துமே இங்கே மார்க்கெட் கேப் பாருங்கள், வெறும் ஜஸ்ட்டு 751 crore. இதுவுமே மீன்ஸ் ஸ்மால் கேப் ஸ்டாக் இல்லை, இதெல்லாம் மைக்ரோ கேப் ஸ்டாக் தான். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்துமே இங்கே டிவிடெண்ட் ஹீல்டு பாருங்கள் ட்ரேடர்ஸ். ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே அதுவும் மீன்ஸ் இந்த டிசிஎஸ், HCL, இன்ஃபோசிஸ், இந்த விப்ரோ இவங்க தராங்க பார்த்தீங்களா. மீன்ஸ் ஈவன் சொல்ல போச்சுன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்களே, இவங்க தரதை விட டிவிடெண்ட் ஹீல்டு வந்து இவங்க அதிகமாகவே தராங்க. அதனால தான் நான் இந்த ஸ்டாக்ஸ் உங்ககிட்ட சொல்கிறேன். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து நியர் வந்து 4.90% ஆல்மோஸ்ட் வந்து இங்கே டிவிடெண்ட் ஹீல்டு தராங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா நம்ம இங்கே ஒரு குயிக்காக வந்து டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது நான் ரீசெண்டாக சொல்லியிருந்தேன், ஒரு அரௌண்ட் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு 57% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ப்ரீவியஸ் டைமில் சொல்லியிருந்தப்போ இங்கே சேட் மேக் பண்ணியிருக்கேன். நான் சேட் எதுவுமே ரீட் பண்ணல. அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இங்கே இந்த ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நான் சேட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டாக் தி PE 21 இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி PE பாருங்கள் 22 தான் இருக்குது. இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூஸில் ட்ரேட் ஆகிறது. ஃபஸ்ட் இது இங்கேருந்து பார்த்தாச்சு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ 329 இருக்குது. ஏன்னா ஸ்டாக் தி ப்ரைஸ் வெறும் ஜஸ்ட் 317 தான் இருக்குது. இதுலேருந்துமே கிளியராக வந்து இன்னொரு டபுள் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்னுமே அண்டர் வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ROCE 127% இருக்குது. ROE 132% இருக்குது. இது சொல்லவே இல்லை, ரொம்ப அமேசிங்காக இங்கே பார்க்க முடியுது. ஈவன் TCSஆக இருக்கட்டும், இல்லை நீங்கள் மீன்ஸ் நெஸ்லேவாக இருக்கட்டும், இல்லை கோல்கேட்லாம் இருக்கும், இந்த ஸ்டாக்ஸ்லாம் பாருங்கள். அதை விட இங்கே ரொம்ப அதிகமான ROCE ROE எல்லாம் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 59% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளச் பண்ணவே இல்லை. ஈவன் ஒரு இது மைக்ரோ கேப் ஸ்டாக்காக இருந்தாலும். அண்டு ஓரளவுக்கு லைட்டாக சொல்லலாம், மீன்ஸ் டெட்டிக்கிட்டையும் வெறும் ஜஸ்ட்டு 0.20 தான் இருக்கும். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஸ்டேட் லெவல் சொல்லுவாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே பார் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, மீன்ஸ் ஹையில் போகக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு பெட்டராகவே இங்கே மீன்ஸ் டெட்டிக்கிட்டையுமே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ஸ்டாக்குமே இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து 200 days மீன்ஸ் இங்கே கீழே சப்போர்ட் லெவல் இருந்துச்சு. நான் ப்ரீவியஸில் இருந்துச்சு, மீன்ஸ் இங்கே சொல்லியிருந்தேன். இங்கேருந்துமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்து ஒரு ஹை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 13% ஆல்மோஸ்ட் இங்கே ப்ராஃபிட் தந்துடுச்சு. மீன்ஸ் நான் ப்ரீவியஸ் டைமில் சொல்லியிருந்தேன். அதுலேருந்து இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இன்றைக்கி மீன்ஸ் ஒரு லாஸ்ட் 2 days பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான 200 days இங்கே மூவிங் ஆவரேஜ் இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீட்ரேஸ்மெண்ட் இது இங்கே ரெட் கேண்டில் இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டு கிடச்சிருச்சு. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. இதுவுமே ஒரு நல்ல ஹை வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அரௌண்ட் வந்து 2 lakh மீன்ஸ் 2.46 million ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வால்யூமே இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே ஒரு டிவிடெண்ட் பேயிங்காக நீங்கள் ஒரு ஸ்டாக் பார்க்குற மாதிரினாலும் கண்டிப்பாகவே இந்த ஸ்டாக்ஸை பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதேமாதிரி நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் இங்கே கண்டிப்பாகவே ப்ராஃபிட்டையுமே இங்கே மேக் பண்ண முடியும். இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரெகுலராக பார்த்தீங்கன்னா 5000 சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக 40% நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் 3000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மீன்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களாகவே மீன்ஸ் இண்டிவிஜுவலாகவே மேனேஜ் பண்ணி க்ரோ பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ், என்னோடய இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது. ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் ஜாயின் பண்ணுறாங்க.
நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரைஸ் 3000 சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ ஹியூஜாக ஃப்ளாட்டாக 33% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு 2000 ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது ட்ரேடர்ஸ், நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ட்ரேடர்ஸ் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் இங்கே டேரெக்டாகவே பார்க்கலாம். மீன்ஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்ல தேவையில்ல, ஒரு டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த ஸ்டாக் வராமல் இருக்கவே இருக்காது ட்ரேடர்ஸ். கோல் இந்தியா தான். அண்டு இதுவுமே ஒரு டெக்னிக்கல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அரௌண்ட் வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டவுனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு கீழே பாட்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது கிளியராக பார்க்கலாம். ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு 21% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு ட்ரேடர்ஸ், அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அண்டு நம்ம இதுவுமே ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் தி PE 8 இருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரி PE பாருங்கள் 67 இருக்குது. ஆல்மோஸ்ட் ட்ரேடர்ஸ் செம்மையாக சொல்லணும்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிறத கிளியராக பார்க்க முடியுது. இது வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். அண்ட் நான் ப்ரீவியஸ் ஸ்டாக்கில் சொன்ன மாதிரி செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ பாருங்கள் ட்ரேடர்ஸ் 1333 இருக்குது. ஏன்னா வெறும் ஸ்டாக் தி ப்ரைஸ் வெறும் ஜஸ்ட்டு 428 தான் இருக்குது. இதுலேருந்துமே மீன்ஸ் ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகுதுன்னு. அண்ட் ROCE 35% இருக்குது, ROE 28% இருக்குது. ரெண்டுமே சொல்ல தேவையில்ல, ஹியூஜாக அமேசிங்காகவே இங்கே பார்க்க முடியுது. அண்டு நம்ம டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஒரு 200 days மீன்ஸ் நான் ப்ரீவியஸ் டைமில் சொல்லியிருந்தேன், இப்போ இங்கே வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ரேலி தரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ட்ரேடர்ஸ் எப்பயுமே மீன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நானும் இங்கே கடவுள் இல்லை, எல்லாமே சொல்கிற மாதிரி நடக்காது. ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே டவுனில் வந்திருக்கிறதுமே கீழே பார்க்க முடியுது. ஏன்னா டவுனில் வந்தாலுமே நியர் அபவுட் இங்கே 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அந்த லைனில் ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே சைடு வேஸில் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அது கிளியராகவே பார்க்க முடியுது. எப்போ இங்கேருந்து பாசிட்டிவான இங்கே க்ரீன் கேண்டலில் இங்கேருந்து வெட்டும் பார்த்தீங்களா, பிரேக் அவுட் ஆகல, பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரேலி தரதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வந்து மீன்ஸ் ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்னுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா அதை வந்து இப்போ நான் வீடியோ மேக் பண்ணுறல, இதுக்கு மெயின் மோட்டிவ் வந்து ஹை டிவிடெண்ட் பேயிங்காக சொல்கிறேன். அதனால் டிவிடெண்ட் ஈல்டுக்காகவும் ஹை டிவிடெண்ட் பேயிங்காகவும் ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் லாங் டேர்முக்கு பார்க்குற மாதிரினாலும் இந்த ஸ்டாக்ஸை கண்டிப்பாகவே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். அண்ட் ட்ரேடர்ஸ் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ஸ்டாக் PTL என்டர்பிரைசஸ். அண்ட் இந்த ஸ்டாக்குமே ட்ரேடர்ஸ் நல்லா கிளியராக பாருங்கள். மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு 526 crore இருக்கிற இதுவுமே ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக் தான். அண்ட் இந்த ஸ்டாக்துமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் செகண்டாக ETF 1 minute ட்ரேடர்ஸ். இந்த ஸ்டாக்குமே இங்கே லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆச்சுன்னா நம்ம கிளியராக இங்கே பார்த்துடலாம். அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு 26% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அது கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ் இங்கே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா 200 days இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இங்கே சப்போர்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டலில் கீழே டவுன்ஃபாலில் இருந்தாலும் ஒரு 200 daysக்கு மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இங்கே லாஸ்ட் 2 days இங்கே வரவே இல்லை, ப்ராப்பராக இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இருக்குது. அதனால் ஒரு பாசிட்டிவான க்ரீன் கேண்டலை இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக ஸ்மால் கேப்னு சொல்ல முடியாது, ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே ஒரு டிவிடெண்ட் டீல் பர்பஸ்க்காக இந்த ஸ்டாக்ஸுமே நீங்கள் பார்க்குற மாதிரினா டெஃபினட்டாகவே நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். அண்ட் ட்ரேடர்ஸ் என்னோடய யூடியூப் இங்கே மெம்பர்ஷிப்புமே இருக்குது. பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் 1 month மட்டும் ட்ரைல் பண்ணி பாருங்கள் ட்ரேடர்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரேடர்ஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறீங்களா, இது மூலியமாக உங்களுக்கு என்ன ட்ரேடர்ஸ் இது மட்டும் இல்லாமல் என்னோடய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடர்ஸ் என்னோடய இந்த வீடியோ லீவில் தான் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இந்த ஹை டிவிடெண்ட் பேயிங் மீன்ஸ் 3 செம்மையான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ஸ்டாக்ஸ்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைப்பீங்களா இல்லை உங்கள் ரேடரில் வைப்பீங்களா? மீன்ஸ் எஜுகேஷன் பர்பஸில் தான் வீடியோ மேக் பண்ணுறேன், அதிகம் சொல்ல தேவை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.